ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு பிடித்த சுகர் கேண்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் 1 ட்ராப் அளவுக்கு ஆயில் விட்டு அதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேன். அடுத்து கொஞ்சமாக டூத் பிக்கோ இல்லாட்டி குச்சிகளோ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எலும்பிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். இந்த சாறு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், இது நீங்கள் சேர்க்காமலும் செய்யலாம். நான் ஒரு ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கலாம். ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். அப்பப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சர்க்கரை கட்டி கட்டியாக ஆகாமல் ஈவனாக நமக்கு கிடைக்கும். சரியாக மிக்ஸ் பண்ணாமல் இருந்தோன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் சர்க்கரை. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகியிருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக நம்ம தண்ணியில் விட்டோன்னா அது நம்ம கையில் எடுக்கும்போது கரையாமல் ஒட்டாமல் சூப்பராக வரணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்கள், இப்போது சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை உடனே நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க பிளேட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நான் சிம்பிளாக இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். சூடு ஆறுறதுக்குள்ளவே விட்டால் தான் கரெக்டாக வரும். சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப கட்டியாகி ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க டூத் பிக்கோ இல்லாட்டி குச்சியோ அதோட மிடில் பார்ட்டில் இந்த மாதிரி வச்சு லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துக்கலாம். சூடு ஆறுறதுக்குள்ளேயே நீங்கள் குச்சியும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்தாச்சு. நம்மளோட சூப்பரான ஸ்வீட் கேண்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த சுகர் கேண்டியில் நீங்கள் ஏதாச்சும் ஃப்ளேவருக்கு எசன்ஸ் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணுறது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஒரு எசன்ஸும் சேர்க்கலை, அதே சமயம் ஃபுட் கலரும் சேர்க்கலை. சிம்பிளான முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கேண்டி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.